ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. ஐஎன்டிஏ கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கிறவங்க மம்தா பானர்ஜி. மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருக்காங்க. பக்கா பிஜேபி பிடிக்காதவங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர். ஐஎன்டிஏ கூட்டணிக்கெல்லாம் அவங்க ஸ்டாலின் அவங்கெல்லாம் ஒரே மேடையில் நின்று கையெல்லாம் தூக்கியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய குண்ட ரகசியத்தை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்பாதீங்கடா, அந்த ஸ்டாலினும் பாஜகவும் கைகோத்துக்கிட்டு இருக்கான், காங்கிரஸ்காரன் அதில் சேர்ந்துருக்கான், இவங்கெல்லாம் வெளியில் நடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே வேறு வேலை பண்ணுறாங்கன்னு அடித்து தூக்கி குண்டை போட்டாங்க. இந்தியாவே அதிர்ந்து போச்சு. என்னடா ஸ்டாலினும் பாஜகவும் இது வச்சுருக்காங்களா தொடர்பு? அதுவும் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய திறமையான அதிகாரிகள் எல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்களாம் ஸ்டாலினுக்கு உதவி செய்யும். ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் மேற்கு வங்காளம். இந்த பிஜேபிக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவகடகா திருந்துங்க, நாட்டை பற்றி யோசிங்க. யாரையுமே சொல்கிறான் ஒரு அரசியல் கட்சிக்கே தலையாட்டாதீங்க. அந்த அரசியல் கட்சி தப்பு செஞ்சால் தட்டி கேளுங்க. திமுகவோட போய் சேரலாமா? உனக்கு ஓட்டு போடுறவன்லாம் யார்? ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன். எவ்வளோ பிராமணர்கள் கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு ஓட்டு போடுறான். தெய்வ எதிர்ப்பாளர், கடவுளை செருப்பால் அடித்தவனோடெல்லாம் நீ தொடர்பு வச்சேன்னா அப்புறம் எப்படி மற்றவங்ககிட்ட நீ எப்படி ஓட்டு வாங்க முடியும்? திருந்துங்க, அதைத்தான் சொல்கிறேன். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. திமுகவோட தொடர்பு வச்சுக்கிட்டு நம்மளை ஊரை ஏமாற்றிக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மம்தா பானர்ஜி சொல்லுதே. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது பாருங்கள். கேஸ் போடுங்க பிஜேபி. மம்தா பானர்ஜி தப்பாக சொல்லுதில்ல, டெஃபமேஷன் சூட்டு போடுங்க தைரியம் இருந்தால். என்ன சொல்லுது அடுத்தது? சபரீசன் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கும் பிஜேபிக்கும் வர்த்தக ரீதியான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறீங்க? டெஃபமேஷன் போடுங்க சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க? ஸ்டாலினை வெளியில் விரட்டிட்டு நடித்து கொண்டிருக்கும் ஸ்டாலினை வெளியில் விரட்டி விட்டு ஐஎன்டிஏ கூட்டணியை ஸ்டாலின் இல்லாமல் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ராகுல் காந்தி பேசுகிறதையே நிறுத்தி விட்டார் ஸ்டாலினுடன். ஸ்டாலின் முகத்தை பார்க்குறதை நிறுத்திட்டார். வண்டவாளம் வெளியில் வந்துருச்சு. 4 வருடமாக நான் ஒரு ஆள் தான் இப்போ குரல் கொடுத்துக்கிட்டே இருந்த இந்த விஷயத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கி மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அதைத்தான் கேட்குறேன். மாற்றிக்கொள்ளுங்கள்.